தனம் முதலிய விஷயங்களில் அவைகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யாதொரு பிராந்தி உண்டாகிறதோ அது மோகத்தினாலே ஏற்பட்டது. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தனம் முதலிய இப்ப இங்க கீழே சொன்ன எல்லா விஷயத்திலின் மீது எனக்கு பற்றுதலும் பந்தமும் வருதுனாலே அது மோகம் என்ற, நம்ம ஏற்கனவே ஒரு கதையில படிச்சோம்ல, அவித்யாவினுடைய புதல்வன் தான் மோகம். அப்ப அந்த மோகம் என்ற ஒன்றினால் இதன் மீது எனக்கு சுகம் வரும், இது நிலையான சுகம், இதுதான் எனக்கு வேண்டும் என்று நாம் எல்லாம் என்ன பண்ணிடுறோம், அதை நம்பி விடுகின்றோம். ஒரு கட்டத்திலே கால சர்ப்பத்தினால் துக்கத்தை கொடுக்கின்றது. இதுல இன்னொரு விசித்திரமான விஷயத்தை சொல்றவ, யாதொரு பிராந்தி உண்டாகிறதோ அவை மோகத்தினால் ஏற்பட்டது. கரெக்டா? அவ்விதமாக மயக்குன்றவர் மகேஸ்வரனே. இதுதான் இங்க முக்கியமானது. இந்த மாதிரி நம்ம மோகத்துல யார் போடுறது? அதுவும் மகேஸ்வரன்ற கடவுள் தான் போடுறாரு. இப்ப புரியுதுங்களா? அவர் சர்வலோகங்களுக்கும் கர்த்தாவானபடியால் அவரால் எல்லோரும் மோகிக்கப்பட்டிருக்கின்றனர். எல்லா லோகங்களுக்கும் யார் படைச்சவர், யார் அதற்கு அதிகாரின்னா கடவுள் தான், மகேஸ்வரன் தான். அவர் தான் எல்லாத்திலும் இந்த மோகத்தை போடுறார் அப்படிங்கிறாங்க. சொர்ப வித்தையுடைய ஒருவன் சில பேரை மாத்திரம் தன் வித்தையினால் மயக்குகிறான். அப்படிப்பட்ட அந்த அற்ப வித்தை ஜாலக்காரனையே ஜனங்கள் ஜெயிக்க முடிவதில்லை. மகா மாயாவியான மகாதேவனை எப்படி வெல்ல போகிறீர்கள்? நம்ம ஒரு மேஜிஷியன் முன்னாடி போய் நிக்கிறோம். ஒரு மேஜிஷியன் ஒரு மேஜிக் காட்டுறான். அவன் ஏதோ ஒரு டெக்னிக் தான் பயன்படுத்துறான். ஆனா அவன் என்ன பயன்படுத்துறான், அவன் என்ன பண்ணா நம்மளால புரிஞ்சுக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. யோசிச்சு பாக்குறோம், நமக்கு தெரியல. இது எப்படி கொண்டு வந்தான், புறாவை எப்படி கொண்டு வந்தான், எப்படி திடீர்னு இதை மாத்தனா, எப்படி ஒரு ஆள் மாறினா, இதெல்லாம் நமக்கு தெரியல. அப்ப சாதாரண புத்தி இருக்க நமக்கு ஒரு மேஜிஷியன் பண்றதையே கண்டுபிடிக்க முடியல. மகா மாயாவியான எல்லாத்தையும் படைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவாகிய கடவுளை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? அவனுடைய மாயையிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் நிஜம் போல காட்டிக்கிட்டு இருக்காருல்ல, நம்மளை போட்டு ஒரு மயக்கிய வச்சிருக்காருல்ல. பணம் பணம் பணம், குடும்பம் குடும்பம் குடும்பம், குழந்தை குழந்தை குழந்தை, பேரன் பேத்தி, இங்க சுத்துறது அங்க சுத்துறது, பொருள் மேல, அழகு மேல. அழகுங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது, ஒரு வரையறையே கிடையாது. ஆனா அழகு, சௌந்தரியம், இந்த மாதிரி எத்தனையோ மாயையில போட்டு வச்சிருக்காரு. நான் அன்பானவன், அழகானவன், அறிவுடையவன், நல்ல புத்தியுடையவன், பண்பானவன், நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், உயர் ஜாதி, கீழ் ஜாதி, மேல் ஜாதி, வெள்ளையானவன், குட்டையானவன், இதெல்லாம் நமக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மாயை தான். அதெல்லாமே கடவுள் தான் கிரியேட் பண்றாங்க. மகா மாயாவியான மகாதேவனை எப்படி வெல்ல போகிறீர்கள்? உலகத்தில் எவர்களுக்கு அற்ப மாயைக்கு தகுந்த பிரவிற்த்தியை தெரியுமோ அவர்கள் அந்த மோகத்திலிருந்து விடுபட்டு சொஸ்தராகி சுகமடைகிறார்கள். எப்படி பிரதிவித்தியை தெரிய வேண்டுமானால் மாயைகளை அடுத்திருக்கக்கூடிய அவனை சந்தோஷப்படுத்தினால் அன்றி பிரவித்தை லபிக்கதே. மகா மாயாவியான மகேசனை சந்தோஷப்படுத்தாமல் மோகத்தை தாண்டுவது எங்கனம்? அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, மகா மாயாவியான எல்லாமல்ல இறை சக்தியை நீங்கள் சந்தோஷப்படுத்தாமல் இந்த மாயையிலிருந்து எப்படி வெளிவர முடியும் அப்படின்னு சொல்றார். ஆதலினால் அவரை எல்லா விதத்திலும் பற்றி கொள்ளுங்கள். பரமாத்மாவை பிடிங்க, கடவுளை பிடிச்சுக்குங்க. அவரு தான் இந்த மாயைக்கெல்லாம் காரணம். அவரை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அவரு தான் உங்களை ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறார். எவன் ஒருவன் அவருக்கு மகிழ்ச்சி செய்வித்து அவருடைய பிரசாதத்தினால் மகாவித்தியை அடைகிறானோ அவனுக்கு அந்த மோகத்திலிருந்து சீக்கிரத்தில் விடுபடுகின்றான். எவன் ஒருவன் கடவுள் மேல ஆழமான இறைவன் மீது ஒரு பக்தி செலுத்தி அவருடைய அருளினால் இந்த மகாவித்தியான ஆத்ம ஞானத்தை அடைகிறானோ அவன் எல்லா மோகத்திலிருந்து விடுபடுகின்றான். அப்ப அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்ற மாதிரி பரமாத்மாவுடைய கிருபையும் அருளும் இறைவனுடைய அருளும் நமக்கு தேவை. அது இருந்தாதான் அந்த மாயிலிருந்து நம்ம விடுபட முடியும். நல்லது.